வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, ஆண்மை குறைவு அல்லது உடலுறவில் திருப்தியின்மை அல்லது குழந்தை பேரின்மை, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இம்மொட்டிலிட்டி, இந்த மாதிரி உள்ளதுகளுக்கெல்லாம் மருந்து. இப்போ எப்போவுமே பாருங்கள், உலக இனத்திலேயே உயிரினங்கள்லேயே அதிகமாக தன்னுடைய ஜோடியை நேசிக்கக்கூடியது சிட்டுக்குருவி. நிறையா பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்குமே, சிட்டுக்குருவிலேயும்னுலாம் வைக்கிறாங்க. சிட்டுக்குருவியை கொன்று அந்த லேயத்தில் செஞ்சுருக்கான்னு நினைப்பீங்க. அது அல்ல. உலக உயிரினங்களில் மிக தன்னுடைய ஜோடியை நேசிக்கக்கூடியது சிட்டுக்குருவி. நீங்கள் இந்த நிமிடத்துலேருந்து சிட்டுக்குருவியை பாருங்கள். சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே, ஆகாரம் உண்ணுங்காலத்தில் கூட தன்னுடைய ஜோடியை பார்த்து 2-3 முத்தம் கொடுத்துட்டு திரும்ப சாப்பிடும், திரும்ப 2 முத்தம் கொடுத்துட்டு இப்படி சாப்பிடும். அதாவது அதிகமாக பொண்டாட்டியை அன்போடு கவனிக்கிறது, தன் துணைவியை அன்போடு கவனிக்கக்கூடிய உயிரினம் சிட்டுக்குருவி. அதில் ஒரு அற்புதம், உங்களுக்கு தெரியாத ஒரு கருத்தை சொல்கிறேன். அந்த குருவியில் ஏதாவது ஒரு குருவி இறந்து விட்டால் இன்னொரு குருவியோடு வாழாது. அந்த ஜோடி குருவி மேலே பறந்து உச்சிக்கு போயிட்டு எவ்வளவு பறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பறந்துட்டு ரெக்கையை மூடி கீழே விழுந்து செத்து போயிடும். அதனால தான் சிட்டுக்குருவி லேகியம்னு வச்சாங்க. அதாவது காதலினுடைய சிம்பலுக்கு உதாரணத்துக்கு அதை சிட்டுக்குருவி லேகியம்னு சொன்னாங்க. நான் கூட படிக்கிற காலத்தில் அது சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவியை சாகடிச்சு தான் செஞ்சுருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் சில அறிஞர்கள்ட்ட உரையாடி இந்த கருத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் நடராஜன், பாடகர் நடராஜன்பாங்க, அவர்கிட்ட தான் இந்த கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது நானாக கற்றுக்கிட்டதுன்னு சொன்னோம்னா அது தப்பு. என்னுடைய ஆசிரியர் மூலமாக நான் அறிந்த உண்மையை இந்த அகிலத்துக்கு சொல்லுகிறேன். சரி, இப்போ நம்ம கருத்துக்கு வருவோம். நான் சொன்ன ஆண்மை குறைபாடுகளுக்கு விக்ரோபேக், விம், விகர், விட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்மை குறைவை இந்த 3 வார்த்தை போட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு விக்ரோபேக்னு ஒரு கேப்சூல் போடுறாங்க. இந்த கேப்சூலில் அற்புதமான மூலிகைகள் சதாவேரி, அஸ்வகந்தா, முக்குனா புரூரியன்ஸ், அதாவது பூனைக்காளி விதை. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க மெட்டல் தான் பாய்சன், இந்த பூனைக்காளி விதை இந்த மாதிரி மூலிகைகளில் பாய்சனே இல்லைங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூனைக்காளி விதைன்னு ஏன் பேர் வந்தது தெரியுமா? முக்குனா புரூரியன்ஸுக்கு. அது பீன்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் வெளியே பார்த்தீங்கன்னா பூனைக்கு கால் இருந்த மாதிரி ரோமங்கள் நிறையா இருக்கும். அந்த பீன்ஸில் இருந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கிற காயில் ரோமங்கள் நிறையா இருக்கும். அதை சுத்தி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அதை உடைச்சிங்கன்னா மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கிடும். ஆகையினால என்ன பண்ணுவாங்க, முகக்கவசம் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த விதையை மட்டும் எடுப்பாங்க. எடுத்துட்டு சில வகை திரவங்களில் அதை சுத்தி பண்ணுவாங்க. அது மருத்துவ முறைங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்து தப்பியமாக செஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னீங்க, நான் செஞ்சேன் இப்படி வரலை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கக்கா. அதை சொல்லலை. விஞ்ஞான முறைப்படி, அறிவியல் ஆலோசனைப்படி, சித்த மருத்துவ கருத்தின்படி அதை சுத்தி பண்ணுவதற்கு சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளிலே சுத்தி பண்ணி அதை கொடுத்தால் இந்த முக்குனா புரூரியன்ஸ் என்ற பூனைக்காரி விதை ஆண்மையை பெருக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், வயோதிக காலத்தில் வரக்கூடிய மறதியை போக்கும், கை நடுக்கத்தை போக்கும். பூனைக்காளி விதை. பூனைக்காளி விதையை ஆக்சுவலாக தண்ணியில் சாப்பிடணும்பாங்க. முக்குனா புரூரியன்ஸ் அற்புதமான மூலிகை, அதெல்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன பண்ணுங்க, நிறையா முஸ்லின்னு சொல்லக்கூடிய அந்த நட்ஸ் அதில் உள்ளதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நட்ஸுகளையும் சேர்த்துருக்கனால இது எந்த விதத்துலேயும் பாதிப்பை உண்டாக்காது. சரி, இதை போட்டு சொல்லியல எனக்கு தான் ஆண்மையெல்லாம் நல்லா இருக்க. இது ஆண்மை குறைவுக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பயன்படுத்தலாம். பலகீனமாக இருக்கிறவர்கள் சாப்பிடலாம். கைகால் வலி இருக்கிறவர்கள், இம்யூனிட்டி இல்லாதவர்கள், கொஞ்சம் இம்யூனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இன்னும் சொல்லப்போனால் நீண்டகால சளி இருக்கிறவங்க சளிக்கு மருந்து சாப்பிட்டு சளியை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு
அதாவது நஞ்சர்பான் போன்ற மூலிகை மருந்துகளை காலையில் சாப்பிட்டு விட்டு இரவு பவளபுஷ்பம் போன்ற அயன் கண்டன்ஸ் கலந்த பவளபுஷ்பத்தை கலந்து சாப்பிட்டு விட்டு இந்த விக்ரோ பேக்கை சாப்பிட்டால் ஆஸ்மா குணமாகும். ஸோ பல விதங்களில் இது பயன்படுகிறது. இது ஆண்மையை பெருக்குவதற்கும் செக்ஸுவல் ஃபீலிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல. எனவே பலகீனமாக உள்ளவர்கள், ஞாபக சக்தி குறைந்தவர்கள், மாணவர்கள், குறிப்பாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பரீட்சை நேரத்தில் தொடர்ந்து 3 மாதம், 1 மாதம், 2 மாதம் இதை பாலில் சாப்பிட்டால் ஞாபக சக்தி வரும், சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அற்புதமான மருந்து இது. இதை பயன்படுத்தி நீங்கள் யாரும் நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு உங்கள் துணைவியார் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லபடியாக உடலுறவில் மேம்பாக்காக வாழ்ந்து சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.